மா வேலையெல்லாம் முடிச்சிட்டமா, நான் கிளம்புறேம்மா. இப்பவாது உங்க 2 கண்ணால பாத்தீங்களே அவ திருடிட்டு போறத. வீட்ல ரொம்ப கஷ்டம், அப்பா இல்ல அம்மா மட்டும்தான், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வந்து நின்னப்போ பாவம் பார்த்து வேலை போட்டு கொடுத்தோம்ல. இப்ப நம்ம வீட்லயே அவ திருட்டு புத்தியை காட்டுறா பாருங்க. நான் சொன்னப்போ அஞ்சலி அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? தப்புதான் மீனா. அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதுவும் நம்ம 2 பேரும் வீட்ல இருக்க போய் திருட்டு போற அளவுக்கு இவ்வளவு துணிச்சல் எங்க இருந்து அவளுக்கு வந்துச்சு? நம்ம வீட்ல இவ்வளவு நாள் பாத்திரம் திருடி இருக்கா நமக்கு தெரியவே இல்ல பாருங்களேன். அதான் மீனா அவளோட சாமர்த்தியமே. நம்ம வீட்ல ஒரு சில பாத்திரம் ஒரே மாதிரி 4-5 இருக்குங்க, அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். விடு மீனா, நாளைக்கு வந்து எப்படி இதே மாதிரி திருடுவாள்ல, அப்ப எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். மா இன்னைக்கும் வேலையெல்லாம் முடிச்சிட்டமா, நான் கிளம்புறேம்மா. பையில என்னடி வச்சிருக்க? இது ஒண்ணும் இல்லம்மா, வெறும் துணி மூடதமா இருக்கு. ஏங்க பார், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பையில என்ன இருக்குன்னு பார்க்கணும், குடு. ஆனா இது ஒண்ணும் இல்ல, என் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. பார்க்கணும் சொல்றல, குடு. வெறும் துணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா என்ன இது? பாத்திரத்தை மட்டும் தான் திருடிட்டு போறேன்னு பார்த்தா சாப்பாடையும் சேர்த்து திருடிட்டு போறியா? இப்படிதான் வீட்ல இருக்க பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்க நீ. அப்படிலாம் இல்லம்மா. அப்ப இது என்னது? இங்க பார், நாங்க மத்தவங்க மாதிரிலாம் இல்லாம 1ஆம் தேதி கரெக்டா உனக்கு சம்பளம் கொடுத்துறோம்ல. அது மட்டும் இல்லாம எப்ப கஷ்டம்னு கேட்டாலும் காசு கொடுக்குறோம்ல. அப்படிப்பட்ட எங்ககிட்டயே திருட்டு வேலை பார்க்குற அளவுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லு, சொல்றியல போலீஸ் கால் பண்ணிட்டா? எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாக்கு கேன்சர் வந்து 3 மாசம் பெட்ல பத்துட்டு இருக்காங்க. தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் ஸ்கூல் படிக்கிறான். வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கும் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் தம்பியோட ஸ்கூல் ஃபீஸுக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வந்து என் சம்பளம் எல்லாம் போகுது. மளிகை பொருள் வாங்க கூட காசு இல்லம்மா. அதனால்தான் இங்க மிச்ச மீதியா இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு போய் அம்மாக்கும் தம்பிக்கும் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன வேலையை விட்டுமா. இதுக்கு எதுக்கு திருடுற? கேட்டிருந்தா நாங்களே கொடுத்துருப்போமே. தருவீங்கம்மா, எத்தனை நாள் வரைக்கும் தருவீங்க? வேற வழி இல்லாம தான்மா இப்படி திருட வேண்டிய நிலைமை வந்துச்சு. உங்க கால கூட வேணும், வேலைக்கு மட்டும் வர வேணாம்னு சொல்லிடாதீங்கம்மா. என் குடும்பமே நான் ரோட்ல நின்று. இதுக்கு எதுக்கு காலில் விடுறேன்லாம் சொல்ற? இனிமே சாப்பாடு இப்படி திருடிட்டு போகாது. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் சேர்த்து இங்கேயே சமைச்சு எடுத்துட்டு போ. எங்களுக்கு அதுல எந்த கஷ்டமும் இல்ல. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிண்ணா. மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதுக்கு நன்றி எல்லாம் சொல்லணும் தேவையே இல்லை. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா.